இன்றைக்கி ஜெய்ப்பூரில் 3வது நாள். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஒரு வழியாக முக்கால்வாசி தூரம் வந்துட்டேங்க. இன்னும் ஒரு பெண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ லாஸ்ட்டாக பார்த்தது அதோட ஆர்ச்சின்னு நினைக்கிறேன். இந்த கோட்டோட என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு. சன்செட் முடிஞ்ச பிறகும் ஒரு பர்பிள் கலர், ஒரு வானம் வந்து பர்பிள் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. அந்த கலர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வானம் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஈவினிங் மட்டும் சன்செட் பார்க்குறதுக்கு நம்ம வந்து இங்கே சிட்டி பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோர்ட் போக போகிறோம். நான் மெட்ரோ ஏறி இங்கே ஜோதி ஜாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பு நான் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம பைக் டாக்ஸி புக் பண்ணி அந்த ஃபோர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ரொம்ப நேரமாக பைக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே வரல. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான் நமக்கு போட்டு நம்ம நடந்து போயிடலாம். இங்கே அடிக்கிற வெயில் மாதிரி தாங்க எங்கள் ஊர்லேயும் வந்து நல்லா வெயில் அடிக்கும். ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக வந்து டீஹைட்ரேட் ஆகுது, ரொம்ப பயங்கரமாக ஆகுதுங்க. ட்ரெயினில் வந்த காரணமானு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ரொம்ப பயங்கரமாக உதறலாம் வந்து காந்து அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வாங்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் மினிட்டில் லேட்டாக வந்ததுனால என்னால் எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா மேக்ஸிமம் அதில் தான் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நாக்கெல்லாம் அப்படியே எரியுது. அடியிலலாம் 2-3 புண்ணுலாம், முதல்ல 2 புண்ணு வந்துருச்சு. நல்ல வேலைங்க நான் பைக்குக்கு வெயிட் பண்ணாமல் நடந்து வந்தேன். செம்மையான டிராஃபிக்குங்க. ஆனால் இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம், வேகமாக வந்திருப்பேன். ரொம்ப சேலஞ்சான டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ சன் வேறு வேகமாக சன்செட் ஆகிரும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் மேலே போய் ஆகணும். மெயின் விஷயமே எனக்கு இந்த சன்செட்டை வந்து அந்த வியூவிலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் சிட்டியோட சேர்த்து மேலே பார்க்கலாம். சிட்டி வியூ ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன், சீக்கிரமாக போகணும். ஒரு பைக் டாக்ஸி எடுத்தாங்க, பட் ஆனால் அப்படியே சுற்றி கடைசியில் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவன் வந்திருந்தான் சரியான டைமுக்கு நான் போயிருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நினச்சது எதுவுமே நடக்காது, நினச்சது எல்லாம் நடக்காது. மலை அடிவாரத்துக்கு சீக்கிரமாக வந்துடலாம். மேலே ஏறுறது தான் நாக்கு தள்ள போகுது. மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க, மேலே மெட்டுக்கு சமஸ்லோப்பாக ஏறும் போலையே. நாங்கள் வேண்டாம், டாக்ஸி வேண்டாம். அங்கே நிற்கும் போது ஒரு பேர் வரல. பக்கத்தில் வந்த பிறகு டாக்ஸி வேணுமான்னு கேட்டுட்ருக்கான். ஏன்டா டேய், இதில் ஒருத்தர் மேலே ஏறதுக்கு 100 ரூபா வேறு என்கிட்ட கேட்டுட்ருக்கான். ரூமே 200 ரூபாய்க்கு தான் புக் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கு பார்த்தேன். போகலாம், சீக்கிரமாக போயிடும் தான் நினைக்கிறேன். நானா சந்தான்னு தெரில, பார்க்கலாம். ஐயோ அப்பப்பா காலு. நீங்கள் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து தான் போகணுங்க, முடியாது.
அப்பா. இந்த வியூவை பார்க்குறது தாங்க வேகமாக இவ்வளோ வேகமாக வந்தோம். இன்னும் ஆனால் மேலே ஏறல, இன்னும் ஃபுல்லாக ஏறுவோம். பாதி தான் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் மீதி இருக்கு. ஒரு வழியா முக்கால்வாசி தூரம் வந்துட்டேங்க. இன்னும் ஒரு பெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணெலாம் பயங்கரமாக சுற்றுதுங்க, முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப ஹெவியாக நடக்கிறேன். மலை ஏறுறேன், நடக்கிறேன். அது தினமும் நடக்கிறது தான். மலை ஏறுறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏறுறேன்ல. வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாம். அவசரப்பட்டாங்க, பொறுமையாகவே போகலாம். இல்லைண்ணா அவ்வளோதான், நாளைக்கு அப்புறம் எந்திரிக்க முடியுமான்னு தெரில. அப்படியே சைடில் பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஐயோ, அப்போ மேலே வந்து சன்செட்லாம் பார்த்தா இன்னும் பிரமாதமாக இருக்கும். மொத்த சிட்டியுமே இங்கேருந்து பார்க்க முடியுது. கரெக்டாக இது மலைகளுக்கு நடுவில் இந்த சிட்டி அமைஞ்சிருக்குங்க. அது இங்கேருந்து கிளியராகவே பார்க்க முடியுது. அதனால் சிட்டிக்குள்ளே இருந்து சுற்றும் போது அப்படி ஃபீல் பண்ணவே முடியல. சரி, எந்த நைக்கு மாறுமே. Yeah, I'm from Tamil Nadu. Yeah. What's your YouTube channel? Just now I'm taking a vlogging. I didn't start any YouTube channel right now. Yeah. This is my first travel. Yeah. भाई को सब्सक्राइब करो for your North Indian கண்டிப்பாங்க. audience. ஒரு வழியா இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஓகே, என்ட்ரி டிக்கெட். ஓகே, அங்கே போகணுமா? எங்கே என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு தெரியலையே. ஓ, இன்னும் போகணுமா? பரவாயில்ல, இது சமதளமாக இருக்குது, ஈஸியாக நடந்துடலாம். இன்னும் சன் போகலங்க, செம்ம டைமிங். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிருக்கோம். விழவே மாட்டேன், வந்துடணும். போயா, முன்னாடி ஆறு நினச்சிட்டு இருக்காப்புல. இன்னும் சன் போலங்க. மேலே ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் சன்செட் ஆகலை, ஒரு நல்ல விஷயம்தான் அது.
சமக்கோட இருக்கு. வாவ், இந்த பக்கமும் சிட்டியாங்க. அப்போ லாஸ்ட்டாக பார்த்தது அதோட ஆர்ச்சின்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோங்க. அங்கே ஆப்போசிட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு 102 கேட்டாங்க பர் டிக்கெட்டுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா 50 சம்திங். ஸோ ஆஃப் த அமௌண்ட்டு தான். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா வியூ பாயிண்ட் இருக்குங்க, அங்கே போய் பார்க்கலாம். ऊपर से देखिए आप जी ये है எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. வேறு ஏதாவது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குது. வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபுல் க்ரௌடாக இருக்குங்க மேலே. சன்செட் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சுற்றி. நீங்களும் அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சிட்டி இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. சன்செட் முடிஞ்ச பிறகும் ஒரு பர்பிள் கலர், ஒரு வானம் வந்து பர்பிள் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. அந்த கலர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வானம் பார்க்குறதுக்கு அந்த ஈவினிங் டைமில். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இங்கே வந்தால் அந்த லைட்டை பாருங்கள், சரி அந்த ஸ்கையை பாருங்கள், அந்த கலர் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சிட்டியோட லைட்ஸுக்கும் ஒரு மாதிரி ஃபாகியாக நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் அப்படியே போவோம். வந்த வழியில் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆல்மோஸ்ட் பைக் டாக்ஸியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா பயங்கர இருட்ட நல்லா வெளிச்சம் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் அங்கே நடக்கிறது கொஞ்சம் சேஃபான்னு தெரில. பார்க்கலாம்.